என் அன்பார்ந்த ஆசிக் தோழர் நேயர்களே, புனித ரமலானுடைய இறுதி 10 தினங்களுக்குள்ள நம்ம செல்ல இருக்கின்றோம். இந்த தினங்களை அடைவதற்கு முன்னாடி நாம் பேணுதலாக என்னென்ன விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறத குறித்து தான் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஆசிக் தோழர் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க. மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். வாங்க முக்கியமான விஷயங்களை குறித்து பார்ப்போம். என் பேரன்பு மிக்க உறவுகளே, ரமலான் என்னும் புனிதமான மாதத்தை நம்ம அடைஞ்சோம். அல்ஹம்துலில்லாஹ். அதோடைய 20 நாட்களை இன்றைக்கி கடந்து அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். ரமலான் என்ற மாதத்தை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய சமயத்தில் இது ஒரு பொக்கிஷமான மாதம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த ரமலான் மாதம் வருவதற்கு முன்பாகவே தொடர்ந்து துவா செய்யக்கூடிய நபராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. ரஜபிலும் ஷாபானிலும் பரக்கத்தை கேட்டாங்க. மேலும் ரமலானை அடையக்கூடிய வாய்ப்பை கேட்டாங்க. ஏனென்றால் ரமலானை அடைவதற்கு முன்பு மரணம் ஏற்பட்டு விட்டால் பெரிய கை சேதமாயிரும்ல. அதனால ரஜபு மற்றும் ஷாபான் இந்த 2 மாதங்களில் உள்ளத்தாலும் உடலாலும் மிகப்பெரிய அளவில் ஒரு தயாரான சூழலில் இருந்தாங்க. அந்த சூழலில் இருந்து தான் ரமலானை அடைஞ்சாங்க. ஸோ அந்த மனநிலையில் இருந்து தான் அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி நாம் இந்த ரமலானை அடைஞ்சோம். இன்றைக்கி அந்த ரமலானில் 20 தினங்களை கடந்து இன்றைக்கி அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஸோ ரமலானுடைய முதல் 10 ரஹ்மத்துடைய 10 உங்களுக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய அருள் நேரடியாக கிடைக்கக்கூடிய 10 இருக்குது. கருணை கிடைக்கக்கூடிய 10 இருந்துச்சு. அந்த 10 நம்ம அடைஞ்சோம். பல நபர்கள் அல்ஹம்துலில்லாஹ் அந்த 10 அடைஞ்சது மட்டும் இல்லாமல் அந்த 10 நாட்களில் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பெற்றவர்களாக நம்ம இன்ஷா அல்லாஹ் கடந்திருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம துவா செய்வோம். இரண்டாவது 10 மஹ்ஃபிரத்துடைய 10 பாவ மன்னிப்புடைய 10. இந்த 10ஐயும் நம்ம கடந்தோம். அல்லாஹ் நிச்சயமாக இந்த 10 நாட்களில் நாம் கேட்ட அனைத்து பாவ மன்னிப்பையும் புரிந்து கொண்டு நமது பாவங்களை மன்னித்து நமக்கு நாளை மறுமையில் உயர்ந்த சூனத்தை தருவாகனாக அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை முன்வை. இறுதி 10 நாட்கள் மிகவும் முக்கியமான பொக்கிஷமான நாட்களாக இது காணப்படுகிறது. இந்த நாட்களை ஒருத்தன் வீண்வரையம் செஞ்சுட்டான் அப்படின்னா நிச்சயமாக அவன் பெரிய நஷ்டவாளியாக காணப்படுறான். இந்த நாட்களில் வரக்கூடிய ஒவ்வொரு பகலும் இரவும் மிகவும் முக்கியம். ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு மணித்துளியும் ரொம்ப முக்கியங்கிற அளவுக்கு இந்த 10 நாட்களை சரியாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 10 நாட்களை மிகவும் கவனமாக பயன்படுத்தினாங்க. எந்த அளவுனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 20 மகரிப் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும், இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கால வரையறை அடிப்படையில் ஒரு நாள் ஷிஃப்ட் ஆகிறது அப்படிங்கிறது மகரிபில் இருந்து தான் ஆகும். மகரிப் ஆகி மகரிப் டு மகரிப் அப்படிங்கிறது தான் அடுத்த நாளுடைய ஆரம்பம். நீங்கள் ரமலானுடைய பிறை பார்த்த பின்னாடி நாம் என்ன பண்ணுறோம், முதல் திராவி அன்றைக்கி இரவு தொழுகிறோம். அந்த மகரிப்புக்கு அப்புறம் நம்ம தொழுகிறோம். அது முதல் திராவின்னு கணக்கெடுக்கிறோம். ஸோ இது போல தான் பிறையுடைய காலம் என்பது இந்த மகரிப்புடைய நேரம். ஸோ அதனால 20 மகரிப்பில் தான் 21 ஆரம்பிக்குது. ஸோ இந்த 21 இந்த மகரிப் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் ஒரு பெரிய பொக்கிஷத்தை நோக்கி நம்ம நகர ஆரம்பிச்சிட்டோம். அதற்கான தேடுதலை நோக்கி நம்ம பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறதான் அதுடைய அறிகுறியாக காணப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மகரிப் ஆரம்பிச்சிட்டா தனது வேட்டியை வரிந்து கட்டி கொண்டு களத்தில் குவிச்சிருவாங்க. அமலை எந்தளவு நான் வேட்டையாட போகிறேன், எந்தளவு அது சம்பாதிக்க போகிறேங்கிறதுல மும்மரமாக செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால இந்த நாட்களை நம்ம கூர்மையாக பயன்படுத்தணும். குறிப்பாக தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடக்கூடாது. தேவையில்லாத பேச்சுக்கள், தேவையில்லாத வீண் விளையாட்டுக்களில், தேவையில்லாத சிந்தனைகள் என்று எந்த விஷயத்திலும் ஈடுபடாமல் நமது முழு இலக்கு இந்த 10 நாட்களில் அடைந்து இந்த 10 நாட்களில் இருக்கக்கூடிய பலன்களை முழுமையாக நாம் பெற வேண்டும் என்ற அந்த ஒரே சிந்தனையோடு தான் இந்த நாட்களை நம்ம நகர்த்த கடமைப்பட்டிருக்கின்றோம். ஸோ இந்த நாட்கள் வந்துருச்சு அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற நாட்களை காட்டிலும் இந்த 10 நாட்களில் தனது குடும்பத்தாரை எழுப்பி விட்டுருவாங்களாமா. எல்லா நபரும் குடும்பத்தில் யார் யார் இருக்காங்களோ எல்லாரையும் இரவு தொழுகைக்கு தஹஜத்துடைய கியாமுல் லைலுக்கு எழுப்பி விட்டு நீண்ட தொழுகையை தொழ ஆரம்பிச்சிருவாங்களாமா. எந்தளவு தொழுகைனா இன்றைக்கி நம்ம தஹஜத் தொழுதுட்ருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் பல நபர்கள், எல்லா நபர்களும் இந்த ரமலானுடைய மாதத்தில் தஹஜத்தை விடாமல் தொழுதுட்டு இருப்பீங்க. எனக்கு தெரியும். அதிகபட்சம் 20 நிமிஷம் நீங்கள் தொழுவீங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நீண்ட நெடிய தொழுகையை வச்சுக்குவாங்களாமா. எந்தளவு தொழுகைன்னு கேட்டிங்கன்னா தனது தொழுகையில் நிற்கக்கூடிய நிலை இருக்குல்ல, கியாம் நிலை, நிற்கக்கூடிய நிலையை ஒரு நீண்ட நிலையாக வச்சுக்குவாங்களாமா. ஓதக்கூடிய சூறாக்களை மெதுவாக ஓதுவாங்களாமா. சின்ன சூறாவாக இருந்தாலும் சரி அதை மெதுவாக ஓதுவாங்களாமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெரிய அத்தியாயங்களை ஓதக்கூடியவர்களாக இருந்தாங்க. வெகு நேரம் தொழக்கூடியவர்களாக இருந்தாங்க. தஹஜத்தை 1 மணி நேரம் 2 மணி நேரமெல்லாம் தொழக்கூடியவர்களாக இருந்தாங்க. நாம் தெரிந்திருக்கக்கூடிய சின்ன சின்ன சூறாக்கள் தான் நம்ம தெரிஞ்சிருப்போம். அப்போ தெரியக்கூடிய சின்ன சூறாக்களை பயன்படுத்தி மெதுவாக நிதானமாக நிறுத்தி அந்த சூறாக்களுடைய அர்த்தங்கள் முடிந்தால் படித்து விளங்கி அல்லது அந்த சூறாக்களை உன்னிப்பாக நாம் கேட்டு ஒரு நீண்ட நெடிய தொழுகையாக அந்த தஹஜத்துடைய தொழுகையை நாம் அமைச்சுக்கணும். நின்ற நிலையிலையும் சரி, ருக்குலையும் ஒரு நீண்ட நெடிய ருக்கு, சுஜூதில் ஒரு நீண்ட நெடிய சுஜூதுன்னு சொல்லிட்டு நிதானமாக கவனமாக தொழுகையில் முழு ஆர்வத்தோடு கவனத்தோடு நாம் அல்லாஹ்விடம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் நம்மிடம் எதிர் நிற்கின்றான் என்ற அந்த உள் உணர்வோடு நாம் இந்த கியாமுல் லைல் தொழுகையை
தொழ கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்போ இறுதி 10 நாட்களில் இந்த தஹஜத்துடைய இந்த தொழுகையை நாம் இந்த அளவு அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி கற்றுக் கொடுத்தார்களோ அதற்போல வைத்துக்கொள்ள வேண்டும். நான் மட்டும் கிடையாது, நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் எழுப்பணும். ஜமாத்தா தொழுங்க. கணவன் மனைவி இருக்கீங்களா, 2 நபர்கள், கணவன் இமாமாக நின்று மனைவி பின்பு நின்று தொழுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களை ஜமாத்தாக இந்த இரவுகளை கழிங்க. இந்த 10 நாட்களை கூட்டு முயற்சியில், அதாவது கூட்டு அமல்களில் ஈடுபடுங்க. கூட்டு அமல் என்பது ஒருவரை போட்டி போட்டுக்கொண்டு இரவுகளை ஹயாத்தாக்க வேண்டும், இரவுகளை உயிர்ப்பிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இரவுகள் முழுக்கவே நின்று வணங்கக்கூடிய நிலையை, திக்ரு செய்யக்கூடிய நிலையை உருவாக்கிக்கங்க. பொதுவாக ரம்ஜானுடைய காலங்களில் இரவு தூக்கம் என்பது குறைவு தான். அப்போ இரவு தூக்கத்தை குறைவாக இருக்கக்கூடிய சமயத்தில் அது சரியான வழிப்படையில் நம்ம கொண்டு போகணும். தெராவி முடிஞ்சு வீட்டில் ஒருத்தர் வந்து தூங்கக்கூடிய டைம் கிட்டத்தட்ட 12 மணி ஆயிரும். படுத்தவே ஒரு 3 மணி நேரம் கழித்து மறுபடியும் 3 மணிக்கு எந்திரிக்கிறான் தஹஜத்துக்கு. அப்போ ஒரு 2-3 மணி நேரம் தான் தூக்கம். அப்போ இந்த தூக்கத்தை இன்னும் சற்று குறைத்து கொண்டு விட்டு அதிகமாக நம்ம என்ன பண்ணணும், அமல்களில் ஈடுபட வேண்டும் என்று தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த 10 நாட்களில் வந்து நிச்சயமாக நாம் பயன்படுத்தணும். இதில் பொக்கிஷமாக ஒளிந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இரவு என்னன்னு உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். அதுதான் நிச்சயமாக லைலத்துல் கத்ர் இரவாக இருக்கிறது. அந்த லைலத்துல் கத்ர் இரவு எப்படிப்பட்டது உங்களுக்கு தெரியும். 1000 மாதங்களை விட சிறந்தது. 85 ஆண்டுகள் நின்று வணங்கிய நன்மை என்ன கிடைக்குமோ அவ்வளவு நன்மையை வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த லைலத்துல் கத்ர் இரவில் ஒழிச்சு வச்சிருக்கான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக இருக்கக்கூடிய அந்த இரவை நம்ம அடைய வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எளிமையாக அடைய முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலகட்டத்தில் ஷஹாபிகள்கிட்ட அந்த விஷயத்தை சொல்லணும்னு போகிறாங்க. ஆனால் சஹாபிகள் பற்றியில் தர்க்கம் ஏற்பட்டு இருக்கு. உடனடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த தினம் என்னென்னு அறிவிக்கப்பட்டு கூட மறக்கடிக்கப்பட்டு விட்டது. ஏன், அந்த தினம் தெரிஞ்சிருச்சுன்னா அந்த குறிப்பிட்ட தினத்தில் மட்டும் நீ அமல்கள் செய்து கொண்டு மிச்ச தினத்தை பொழுதுபோக்காக விட்டு விடுவாய் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் மறைத்து வைத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட பலமுறை கேட்கக்கூடிய சமயத்தில் இறுதியாக சொன்னார்கள், ரமலானுடைய இறுதி 10 நாட்களில் ஒற்றைப்படையில் அந்த இரவுகளை தேடிக்கொள்ளுங்கள். 21, 23, 25, 27, 29 இந்த நாட்களில் தேடிக்கங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அதில் பல்வேறு இமாம்களுடைய கருத்துக்களின் அடிப்படையில் 27 தான் அந்த நாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ன சொல்றது உத்தரவாதத்தின் அடிப்படையில் இல்லை, ஒரு குறிப்பிட்ட அனுமானத்தின் அடிப்படையில் தான் 27 என்பது லைலத்துல் கத்ர் இரவாக பார்க்கப்படுகிறது. தவிர மிச்ச அந்த 5 நாட்களில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடிக்க சொன்னாங்க. இன்னும் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா இந்த கால சுழற்சி அடிப்படையில் இன்னும் அந்த ஒற்றைப்படை இரவு என்பது கூட சற்று சிக்கலாக இருக்கக்கூடிய நிலை இருக்கிறதுனால இறுதி 10 நாட்கள் முழுமையாகவே நம்ம என்ன பண்ணணும், லைலத்துல் கத்ர் இரவாக பாவித்து நினைத்து நாம் அமல்கள் நின்று செய்ய வேண்டும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க இறுதி 10 நாட்கள் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம்னு. அப்போ 21லேருந்து 30 வரைக்கும் ஒவ்வொரு நாளும் லைலத்துல் கத்ர் இரவாக என்ன வேண்டும். 27 என்ன அமல்கள் செய்வீங்க யோசிச்சு பாருங்களே. 27 அன்னைக்கு தொழுவோம், பல அமல்கள் நம்ம செய்வோம்ல. அந்த செயல்பாட்டை 10 நாட்களுக்கும் ஒரே மாதிரி நம்ம செஞ்சுட்டோம்னா அதில் ஏதோ ஒரு நாள் நிச்சயமாக லைலத்துல் கத்ர் இரவாக இருக்கும். அதை நம்ம அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். அப்போ இந்த லைலத்துல் கத்ர் இரவு அடையக்கூடிய ஒரு நிலை இருக்கிறனால அதற்குண்டான ஏற்பாட்டை நம்ம ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த இரவு என்பது மகரிபில் ஆரம்பித்து ஃபஜ்ர் வரையும் இருக்கும். அப்போ என்ன பண்ணுறோன்னா இன்னைக்கு இந்த இறுதி 10 நாட்களில் தான் ஷாப்பிங் மாலில் வந்து முஸ்லீம் மக்கள்லாம் குவிந்துட்டு இருக்கிறாங்க. மிகப்பெரிய கவலை, இறுதி 10 நாட்களில் குவிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த ஒற்றைப்படை நாட்கள் அல்லது இந்த 10 நாட்களில் அதிகமாக ஷாப்பிங் மாலில் இருக்காங்க அப்படின்னா மகரிபில் இருந்து ஃபஜ்ர் வரையும் இருக்கக்கூடிய இந்த லைலத்துல் கத்ர் இரவு, அந்த இரவுடைய சிறப்பு, 1000 மாதங்களுடைய சிறப்பு, அல்லாஹ் முன் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கக்கூடிய அந்த இரவு, அந்த இரவை இழந்து விட்டு சபிக்கப்பட்ட மக்களாகத்தான் கிட்டத்தட்ட நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், துணி கடையில் நின்றுருக்கிறோம். ஒருவேளை நம்ம பார்க்க செல்லக்கூடிய அந்த தினங்கள் எல்லா அனைத்துலேயுமே லைலத்துல் கத்ர் இரவாக இருந்தால் நம்ம மகரிப் டு ஃபஜ்ர் வரையும் நம்ம பெரிய ஒரு பாவி ஆகிறோம்ல, கை சேதப்பட்டவர்களாக ஆகிறோம்ல. அதனால கூடியமான வரையும் இந்த ஷாப்பிங் விஷயங்களை குறைத்து கொண்டு இந்த 10 நாட்களை நம்ம என்ன பண்ணணும், அதிகமாக அமல்கள் செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம வந்து உருவாக்கிக்கணும். அடுத்து இந்த நாட்களில் சிறந்த ஒரு விஷயம் என்னென்னா இளமையிலே இறைச்சிறை வேண்டும். அது ஈத்திகாஃபின் வழியாகத்தான். ஏன்னா ஈத்திகாஃப் என்ற விஷயம் மட்டும்தான் இந்த 10 நாட்களில் இன்னும் கூடுதலாக அந்த லைலத்துல் கத்ர் இரவை அடையக்கூடிய பாக்கியம், 10 நாட்களுடைய அமல்களை பெற்று பாவமன்னிப்பை பெறக்கூடிய அந்த விஷயங்கள், நிச்சயமாக மகசரில் அந்த மிகப்பெரிய வெயில் சூழ்ந்திருக்கக்கூடிய சூழலில் அல்லாஹ்வுடைய அந்த அரிசின் நிழல் கிடைக்கக்கூடிய பாக்கியம் எல்லாமே இது ஈத்திகாஃப் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் கிடைக்கிது. மகரிப்பில் உள்ளே போகிறாங்க, 20 மகரிப்பில் உள்ளே போகிறவங்க பெருநாளுக்கு முந்தைய மகரிப்பில் வெளியே வர்றாங்க, அல்லது சில நபர்கள் ஃபஜ்ர் முடிச்சுட்டு வர்றாங்க. அப்போ இந்த 10 நாட்கள் ஈத்திகாஃப் இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு அமல். ஏனென்றால் ஈத்திகாஃப் பல்வேறு நபிமார்கள் இருந்திருக்காங்க. மூசா நபி தௌராத் வேதத்தை வாங்குறதுக்கு 40 நாள் தூர்சினா மனையில் போய் ஈத்திகாஃப் இருந்தாங்க. இன்னும் பல நபிமார்கள் ஈத்திகாஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருந்தாங்க. ஆண்கள் பள்ளியில் இருப்பாங்க, பெண்கள் வீட்டில் இருப்பாங்க. ஆனால் 2 பேருக்கும் பல்வேறு சட்டங்கள் வெவ்வேறாக காணப்படுகிறது. ஈத்திகாஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு ஊரில் நிச்சயமாக ஒரு பள்ளியில் 1-2 நபர்கள் கண்டிப்பாக இருக்கணும், பல நபர்கள் இருக்கணும், யாருமே இல்லாமல் இருக்கக்கூடாது. ஆனால் சில இடங்களில் பண்ணுறாங்க எப்படின்னா
அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு மோதினார் யாரோ ஒருத்தர் டேப்லெட்லாம் எடுத்து நோய்வாய்ப்பட்டிருப்பார். யாருமே இல்லாதனால அந்த மோதினாரை கொண்டு போய் இருக்க வச்சுருப்பாங்க. ஆனால் அவருக்கு 3 நேரம் சாப்பிட்டுட்டு உள்ள டேப்லெட் எடுத்துகிட்டு இருப்பார். அப்போ இது இத்திகாஃப் ஆகுமா? நிச்சயமாக ஆகாது. அப்போ ஆண்கள் பெண்களுக்கு தனித்தனி சட்டங்கள். நான் சொன்ன மாதிரி பெண்கள் வீட்டில் இருக்கலாம், தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும், வீட்டு வேலைகள் செய்யலாம், சமைக்கலாம், எல்லாம் பண்ணலாம். உலக விஷயங்களை பேசக்கூடாது. உலக தொடர்புகளை முற்றிலுமாக துண்டித்து கொள்ள வேண்டும். அதிகமாக யார்கிட்டையும் பேசக்கூடாது. ஆண்கள் அப்படி தான். பள்ளிக்குள்ளே ஈத்திகாஃபில் போயிட்டாங்களா, உள்பள்ளியில் ஈத்திகாஃப் இருப்பாங்க. அந்த உள்பள்ளி என்பது பரக்கத்து நிறைந்த பள்ளி. அவர்களுக்கு தொழுவதற்கான வாய்ப்புகள் ஃபர்லை தாண்டி சுன்னத்து கிண்ணத்து எல்லாம் உள்ள தொழுதுக்கலாம். ஜனாசா தொழுக கூட உள்ள தொழுதுக்கலாம். வெளியே செல்வதற்கான வாய்ப்புகள் எதுவுமே அவங்களுக்கு இல்லை. பிஷாவு போகிறாங்களா வர்றாங்களா அவ்வளோதான். யார்ட்டையும் அதிகமாக பேசக்கூடாது. ரொம்ப இக்கட்டான சூழல், வீட்டில் யாராவது முடியாமல் இருக்கிறாங்கன்னா அதற்கு அனுமதி இருக்குது. நேராக போய் அவங்கள பார்த்துட்டு திரும்பி வந்துடணும், அவ்வளோதான். இன்றைக்கி மொபைல் ஃபோனை கையில் வச்சுட்டு உலக தொடர்போடையே இருக்கான் ஈத்திகாஃப்குள்ளே. இப்போ இது எப்படி ஈத்திகாஃப் ஆகும்? அதே போல் ஈத்திகாஃப் இருக்கக்கூடிய சமயத்தில் உணவு என்பது பள்ளிக்குள்ளே உண்ண அனுமதி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈத்திகாஃப் இருக்கிறவங்களுக்கு தான். ஆனால் இன்றைக்கி ஈத்திகாஃப் இருக்கக்கூடியவர்கள் கூட பல நபர்கள் வந்து உறங்கி கொண்டிருக்கிறார்கள், உன்று கொண்டிருக்கிறார்கள். அப்போ இதெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஈத்திகாஃபுடைய பேணுதலை குறையாக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது. அப்போ ஈத்திகாஃபுடைய இலக்கே என்னென்னா, உலக விஷயங்களை நான் துண்டிக்கின்றேன், உலக உறவுகளை நான் இப்போதைக்கு துண்டிக்கின்றேன், உலக செய்திகளை துண்டிக்கின்றேன், நான் என் இறைவன், அவ்வளோதான் மேட்ரு. நானும் என் இறைவனும் அவன்கிட்ட நான் ஒரு 10 நாள் நான் பேச போகிறேன், அவன் கூட 10 நாள் இருக்க போகிறேன், எல்லா கூட இருந்து அவன்கிட்ட நான் எனது பாவங்களை நினைச்சு மன்னிப்பு கேட்க போகிறேன், அழுக போகிறேன், நான் துவா செய்ய போகிறேன். அதிகமாக இந்த லைலத்துல் கத்ர் இரவில் இந்த இறுதி 10 நாட்களில் குர்ஆன் இறக்கப்பட்ட இந்த மாதமாக இருக்கிறனால அந்த இறுதி 10 நாட்களில் முதல் 20 நாட்களை தாண்டி இறுதி 10 நாட்களில் அதிகமாக குர்ஆன் ஷரீஃபை ஓதக்கூடிய நிலையை நான் உருவாக்குவேன்னு சொல்லிட்டு ஈத்திகாஃபை முழுமையாக ஒரு முழு பொக்கிஷமாக நம்ம பயன்படுத்த வேண்டும். இன்றைக்கி பல குறைகள் அதெல்லாம் நம்ம காணப்படுது. சின்ன பசங்கள்லாம் உள்ளே போய் விளையாடுறாங்க, ஒரு விளையாட்டுத்தனமாக அது போயிடுது. அப்போ இது வந்து ஈத்திகாஃபுடைய பேணுதலை உடைக்கக்கூடிய நிலையாக இருக்குது. அதே போல் ஈத்திகாஃப்னா நமக்கு இரவில் தான் லைலத்துல் கத்ர் இரவு கிடக்குது, நைட்டு மட்டும் இருந்துட்டு பகலில் வரலாமே அப்படின்னா அதற்கு அனுமதி கிடையாது. பள்ளியில் முழுக்க இருக்கணும் அப்படிங்கிறதான் ஈத்திகாஃபுடைய சட்டங்களாக காணப்படுகிறது. ஸோ ஈத்திகாஃப் இருக்கக்கூடியவர்கள் இந்த சட்டங்களை பேணி இருக்க வேண்டும். ஈத்திகாஃப் அல்ஹம்துலில்லாஹ் பல முயற்சி செஞ்சுருக்கேன். எனது பள்ளி காலங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய முறை இருக்கக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்தான். தொடர்ந்து ஒரு 3-4 வருடங்கள் 10 நாட்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்தான். இந்த முறையும் இன்ஷா அல்லாஹ் முயற்சி செஞ்சுருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் துவா செய்யுங்க. ஒரு சில நாட்களாச்சு இருக்கணுங்கிறது எனது முயற்சியாக இருக்குது. 10 நாட்கள் இருக்க வேண்டும்ங்கிறது முழு ஹாஜத்தாகவும் நியத்தாகவும் இருக்குது. அதற்காகவும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் துவா செய்யுங்க. அப்போ இந்த இறுதி 10 நாட்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் விஷயம். ஸோ இப்போ இந்த இறுதி 10 நாட்களில் நான் என்ன துவா கேட்கறது அப்படிங்கிற கேள்வி நம்ம கேளும்ல. அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, இந்த சமுதாயத்திற்கு, இந்த முஸ்லீம் சமூகத்திற்கு, உம்மத்துக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு கிஃப்ட், ஒரு செல்வம்னா ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் நமது அன்னை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டு கொடுத்த அந்த துவாவுடைய கிஃப்ட் தான். என்ன கேள்வினா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, இறுதி 10 நாட்கள் வந்துருச்சுல்ல, அல்லாஹ்ட்ட நான் என்ன துவா கேட்குறதுங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இறுதி 10 நாட்கள் வந்துருச்சு அப்படின்னா, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃபு அஃபு அன்னி யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃபு அஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ மன்னிப்பவன், மன்னிப்பதை விரும்பக்கூடியவன், ஆகவே எங்களது பாவங்களை மன்னிப்பாயாக அப்படின்னு சொல்லக்கூடிய துவாவை தான் அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும்படி ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு இந்த உம்மத்துக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இது மட்டும் கிடையாது, இன்னும் பல்வேறு துவாக்களை நீங்கள் கேட்கலாம். இந்த துவா என்பது கூடுதல் சிறப்பாக காணப்படுகிறது. அதே போல் 3-10 தினங்களுக்கும் ஒவ்வொரு துவா இருக்குது. முதல் 10 இருக்கக்கூடிய ரஹமத்துடைய 10, அல்லாஹ் மர்ஹம்னா பிரஹ்மதிக யா ரஹ்மர் ராஹிமீன். 2வது 10, அல்லாஹ் மஃபுர்லனா துனூபனா ஹத்தாயானா குல்லஹ யா ரப்பல் ஆலமீன். பாவ மன்னிப்பை நினச்ச துவா கேட்டிருப்போம், இஸ்திஃபார் கேட்டிருப்போம், அஸ்தஃபுர்லா ஓதியிருப்போம். 3வது 10, அல்லாஹ் மஃபுர்லனா துனூபனா ஹத்தாயானா குல்லஹ யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ், எங்களை நரகத்திலிருந்து விடுவிச்சிரு, சோனத்திற்கு எங்களை அனுப்பிச்சுன்னு சொல்லிட்டு நரகத்திலிருந்து விடுவிப்பதற்கான அந்த துவா நம்ம அதிகமாக கேட்டிருப்போம். ஸோ இந்த வரிசையில் தான் அல்ஹம்துலில்லாஹ் இந்த 3வது 10 நம்ம அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃபு அஃபு அன்னி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துவாவை அதிகமாக நம்ம கேட்கணும். கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் நம் பாவங்களை மன்னிப்பான், நிச்சயமாக நம்மளை நரகத்திலிருந்து விடுவிதை செய்வான். நிச்சயமாக இந்த நாட்களை, இந்த நேரங்களை நம்ம பொக்கிஷமாக பயன்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆகையால் இந்த இறுதி 10 நாட்களை நம்ம நெருங்கி நாம் உள்ளே என்ட்ரியாக தயாராக இருக்கக்கூடிய இந்த சூழலில் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நபரும் உங்களை சுயாய்வு செய்து கொண்டு இந்த நாட்களில் நெருங்கி உள்ள செல்லுங்க. சென்று இந்த 10 நாட்களில் ஒளிந்திருக்கக்கூடிய அந்த ரகசியமான இரவில் இருக்கக்கூடிய அந்த லைலத்துல் கத்ர் இரவை அடைந்து அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்திருவாராக. இந்த வாய்ப்பு அடுத்த வருடம் கிடைக்குமானா நிச்சயமாக உறுதியாக அறுதியிட்டு நம்மளால் சொல்லவே முடியாது இந்த வாய்ப்பு கிடைக்கும் சொல்லிட்டு, அதனால் இந்த வாய்ப்பை ஒரு இறுதி வாய்ப்பாக நினைத்து இந்த இறுதி 10 நாட்கள், 20 நாள் நம்ம கழிச்சிட்டோம், அல்ல சில அமல்கள் செய்யாமல் இருந்திருப்போம், பாவங்கள் செஞ்சுருக்கலாம், அதற்கான பாவ மன்னிப்பு அல்லாஹ்ட்ட கேட்போம். இந்த 10 நாட்களையாச்சு சரியான முறையில் பயன்படுத்தணும். வீண் விளையாட்டு வேடிக்கைகளில் கழித்து கொண்டு இந்த நாட்களை நகர்த்தி விடாதீர்கள். நிச்சயமாக கை செய்தப்பட்டவர்களாக நாம் மாறிவிடுவோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு உங்களை வந்து சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.